விசுவாசம் எப்படிப்பட்டது என்று சோதனை தான் சோதிக்கும். உங்களுக்கு சோதனை வருதா, அந்த நேரத்துல நீங்க நினைச்சுக்க என்னை கர்த்தர் கைவிட்டார்னு நினைக்காதீங்க. நான் ஒரு சாத்ராக்கடா, நான் ஒரு மேஷாக்கு, நான் ஒரு ஆபேத்நேகோ அப்படின்னு நீங்க என்ன பண்ணணும், நினைக்கணும். கடவுளே, என்னை ஏன் இப்படி போட்டு உடைக்கிற, என்னை ஏன் இப்படி போட்டு உடைக்கிற, ஏன் என்னை போட்டு இப்படி சோதிக்கிற ஆண்டவரே, எதுக்கு எனக்கு இவ்வளவு துன்பம் அப்படின்னு ஆண்டவர் பார்த்து என்ன பண்ணக்கூடாது, கேள்வி கேட்க கூடாது. நீங்க சொல்லணும், இந்த சூளையில என்னை போட்டதுக்காக சோத்திரம், இந்த சூழலை என்னை நீர் நிரூபித்ததற்காக சோத்திரம். இதிலிருந்து நான் எரிந்து சாம்பலாக அல்ல, நான் சுத்த பொன்னாக வெளியே வருவேன். மக்களில் என்னை புடமிடும் போது நான் எப்படி வருவேன், சுத்த பொன்னாக வெளியே வருவேன் என்று இந்த வார்த்தையின்படி நம்மை சோதனையில் உங்க விசுவாசத்தை காத்துங்க. ஜெபத்தை இன்னும் அதிகப்படுத்துங்க, வேத வசனத்தை பேசுங்க. கர்த்தர் உங்களை விடுவிக்க வல்லவர். இதுல நீங்க நினைச்சுக்கங்க, கைவிடப்பட்ட கூட்டம் அல்ல, நீங்க சோதிக்கப்படுகிற கூட்டம் அல்ல. நீங்க சுத்த பொன்னாய் தெரியப்படுத்துறதுக்கு, வெளிப்படுத்துறதுக்கு, அதை விளக்கி சொல்லுவதற்கு உங்களை இந்த 3 புருஷர்களை போல ஆண்டவர் சோதிக்கிறார். ஆனாலும் நீங்கள் அழிந்து போக மாட்டீங்க, கருகி போக மாட்டீங்க, நிர்மூலமாக மாட்டீங்க, சாம்பலாக மாட்டீங்க. நீங்க இன்னும் ஜீவனோடு வெளியே வருவீங்க. இன்னும் யாரும் வெளியே வருவீங்க, இன்னும் யாரும் வெளியே வருவீங்க, ஜீவனோட வெளியே வருவீங்க. நல்லா பேசணும், வாய் திறந்து. யாரா வருவீங்க? சோதனை அடர்ந்து வேதனை தொடர்ந்து, சோதனை அடர்ந்து வேதனை தொடர்ந்து, துக்கம் மிகும் வேளையில் என் சுகிர்தமே துக்கம் மிகும் வேளையில்